நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு இந்த காலை வேளையில வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்கிறேன். உன் கண்களை ஏறெடுத்து பார். இந்த நாளிலே எல்லாம் வேண்டும் என்று செபிக்கும் நாம் இயேசு போதித்த ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். மத்தேயு 6:33 இப்படி சொல்லுகிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உணவு, உடை, உறைவிடம் வேண்டும் என்று கேட்கிறோம். அது நல்லதுதான். அது குறித்து ஜெபிக்கவும் இந்த பைபிள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஆதியாகமம் 28 20-21 யாக்கோபு இவ்விதமாய் ஜெபிக்கிறார். அவர் சொல்லுகிறார், தேவன் என்னோடே இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறார். ஆக உண்ண உணவு, உடுக்க உடை, தங்க இடம் போன்றவைகளுக்காக யாக்கோபு செபித்தார். சாலமன் ஞானி நீதிமொழிகள் 30 வரையிலும் இவ்விதமாய் செபிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன், நான் மரிக்கும் பரியந்தமும் அவைகளை எனக்கு மறுக்காமல் தாரும். மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. நான் பரிபூரணம் அடைகிறதுனால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும், தரித்திரப்படுகிறதுனால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும், என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும் என்று சொல்லி அவர் ஜெபிக்க சொல்லுகிறார். சாலமன் ஞானி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 6:11 அவர் ஜெபிக்க இப்படி சொல்லி கொடுத்திருக்கிறார். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று ஜெபிக்கும்படி இயேசு கிறிஸ்து சொன்னார். இந்த உணவு, உடை, உறைவிடம் ஆகிய 3ம் நமக்கு தேவை. இது எல்லாருக்கும் தேவை என்று நம்முடைய தேவன் அறிந்திருக்கிறார். மத்தேயு 6:31-32 இப்படி சொல்லுகிறது. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இவைகளை அவர் நமக்கு தருவார் என்று இயேசு கூறுகின்றார். அதுதான் மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். ஆக இந்த எல்லாம் உணவு, உடை, உறைவிடம் ஆகிய இவைகளை ஆண்டவர் அன்றாடம் நமக்கு படியளந்து தர வேண்டும் என்றால், ஆண்டவர் அதை மறுக்காமல் நமக்கு தர வேண்டும் என்றால், நாம் ராஜ்யத்தை தேட வேண்டும், அவருடைய நீதியை தேட வேண்டும். இங்கே தேடுதல் என்ற வார்த்தையானது ஜெபத்தின் மூலமாக தேடுதலை குறிக்கின்றதாக இருக்கிறது. வசனங்களை வாசித்து விசுவாசித்து ஏற்றுக்கொள்வதையும் குறிப்பிடுகின்றது. முதலாவது அவர் சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும் என்று கூறுகிறார். இயேசு ஒரு ராஜ்யத்தை நமக்கு அறிவித்திருக்கிறார். மனம் திரும்புகிறவர்கள் மாத்திரம்தான் அந்த ராஜ்யத்துக்குள்ளே வர முடியும் என்று இயேசுநாதர் சொன்னார். ஆகையினால்தான் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் இருக்கிறது என்று சொன்னார். கிட்டமா தான் இருக்கு. நீங்கள் உங்கள் பாவங்களை விட்டும், அக்கிரமங்களை விட்டும், பொல்லாப்புகளை விட்டும், கீழ்ப்படியாமைகளை விட்டும், சுய விருப்பங்களை விட்டும் மனம் திரும்புவீர்கள் என்றால் அந்த ராஜ்யத்துக்குள்ளே நீங்கள் அடி எடுத்து வைத்து விடலாம் என்று இயேசு சொன்னார். அது இங்கு வரும்படியாக நாம் தேட வேண்டும். அந்த ராஜ்யம் நம்மிடத்துல வரும்படியாய் தேடணும். இயேசு
பரமண்டல ஜபத்திலே இப்படி சொல்லி கொடுத்தார். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜபிக்க வேண்டும் என்று சொன்னார். ஏனெனில் அதை அவர் கொடுக்க விரும்புகிறார். லூக்கா 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது அழகாக அங்கு சொல்லப்பட்டிருக்கிற, பயப்படாதே சிறு மந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவர் தம்முடைய ராஜ்யத்தை நமக்கு தரும்படியாய் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். ஆகையினால்தான் ராஜ்யத்தை தேட வேண்டும். ஒரு கள்ளன் கூட கடைசி நேரத்தில் கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளே போனான் என்று லூக்கா 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஏன் சொன்னாருன்னா, அவன் இப்படி கேட்டான், ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று சொன்னார். அதற்கு தான் இயேசு, நான் வரும்பொழுது மட்டுமில்லப்பா, இப்பொழுதே நான் அவருடைய ராஜ்யத்துக்குள்ள போகிற, நீ இப்பொழுதே நம்முடைய ராஜ்யத்துக்குள்ள வரலாம் என்று சொல்லி அவரை அழைத்து சென்றார். ஆண்டவர் இயேசு பரலோக ராஜ்யத்துக்கு பிதாவினிடத்துல இங்க தேவாட்டுக்குட்டியாய் பாடுகளை அனுபவித்து போகும் பொழுது இந்த கல்வனையும் மனம் திரும்பின மனுஷனையும் அழைத்து கொண்டு போகிறார். அது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்றுச்சு. நாமும் அங்கு போகும்படியாக இயேசு கிறிஸ்து அதை ஆயத்தம் செய்ய போயிருக்கிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் நாம் வாசிக்கும் பொழுது இதை பார்க்கின்றோம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன் என்று இயேசு சொன்னார். ஆகையினால் இந்த ராஜ்யத்தை நாம் தேட வேண்டும். நாம் அங்குதான் போக வேண்டியது இருக்கிறது. ஆகையினால அந்த போக வேண்டிய ராஜ்யத்தை இங்கேயே நாம தேடி 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 ஜெபித்து 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 அவருடைய வசனங்களை வாசித்து விசுவாசித்து பயிற்சி எடுத்தாதான் அவருடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். இரண்டாவது, இந்த பூமியில எல்லாம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அவருடைய நீதியை தேட வேண்டும். ஆண்டவருடைய கட்டளைகளை பின்பற்றுவதனால் ஆண்டவருடைய நீதி உண்டாகும் என்று உபாகமம் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் நமக்கு சொல்லுகிறது. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டபடியே நாம் அவர் சமூகத்தில் இந்த எல்லா கட்டளைகளின் படியும் செய்ய சாவதானமாய் இருந்தால் நமக்கு நீதியாய் இருக்கும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை விசுவாசிப்பதனால் அவருக்கு நீதி நமக்கு உண்டாகும். ஆண்டவரை எவர் ஒருவர் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு நீதி உண்டாகும் என்று ரோமர் நிருபத்திலே நாம் வாசிக்கின்றோம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சத்தியத்தை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும் என்று சங்கீதம் 85:11 நமக்கு சொல்லுகிறது. அது என்ன சொல்லுது என்று சொன்னால், சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், அப்பொழுது நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். அதாவது ஆண்டவருடைய வார்த்தை எப்பொழுது நம்முடைய இருதயமாகிய இந்த மண்ணில் போய் ஆழமாய் வேறு ஒன்றுகிறதோ அப்பொழுது பரலோகத்திலிருந்து தேவனுடைய நீதி நம்மோடு வந்து இணைந்து கொள்ளும் என்று இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இந்த நீதி சங்கீதம் 85:13 சொல்லுது, இந்த நீதி அவருக்கு முன்னாக சென்று அவருடைய அடிச்சுவடுகளின் வழியிலே நம்மை கொண்டு போய் நிறுத்தும். ஆண்டவருடைய வழியில அந்த அவருடைய ராஜ்யத்துல நம்ம கொண்டு போய் சேர்க்கும். இந்த நீதி இங்க உருவானாதான் ஆண்டவர் வாக்களித்திருக்கிற ராஜ்யத்துல நாம போக முடியும். அப்பொழுது நமக்கு நன்மைகள் யாவும் உண்டாகும் என்று அதே சங்கீதம் 85:12 சொல்லிருக்கு. கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன்னுடைய பலனை கொடுக்கும். அதுதான் உணவு, உடை, உறைவிடமாகிய இந்த பூமியிலே வாழ்வதற்கு ஏதுவான இந்த மூன்றையும்
பரலோகத்தின் தேவன் நமக்கு தருவார். முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அதுக்கு பிற்பாடு உணவு, உடை, உறைவிடம் ஆகிய இந்த மூன்றையும் ஆண்டவர் தருவார். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த காலை வேளையில் உம்மை நன்றியோடு உம்மை சோத்திரிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி. எங்களை உம்முடைய ராஜ்யத்தை தேடவும், உம்முடைய நீதியை தேடவும், உம்முடைய கற்பனைகளின்படி நடந்து உம்மை விசுவாசித்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் போதித்திருக்கிறதற்காய் சோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்கு நீர் வாக்களித்திருக்கின்ற உணவு, உடை, உறைவிடம் ஆகியவற்றை நீர் மறுக்காமல் ஆண்டவரை எங்களுக்கு அன்றாடம் தந்து வருகிறீர், இன்னும் தந்து வருவீர். உம்முடைய ராஜ்யத்தில் எங்களை கொண்டு போய் சேர்க்கிறது வரையிலும் எங்களுக்கு இவைகளை நீர் உதவியாக செய்து வருவீர் என்று நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசத்திலே நாங்கள் நிலைத்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம், இரக்க நிறைந்த பரமபிதாவே, ஆமென். God bless you.